அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவலில் நம்ம பல தகவல்கள் அடுத்தடுத்து அப்டேட் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய அப்டேட் நம்பர் 45. ஆனால் ஈரான் தனது அடுத்த வேவாக ட்ரூ ப்ராமிஸ் 4ஓட 44வது அலையை இஸ்ரேல் மீது ஏவி இருக்கிறது. நான் உங்கள் மீது 45வது அலையை ஏவி இருக்கிறேன். இதுதான் வித்தியாசம். பட் இஸ்ரேல் இன்றைக்கி பதிலுக்கு அவங்களும் ஒரு அலை, இந்த அலை ஒரு புது அலையாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களோட ருத்ர தாண்டவ பார்க்க போகிறீங்கிற மாதிரி சொல்லிகிட்டே அனுப்பியிருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில். ஏன்னா இன்றைக்கி காலையில் 43வது அலை அனுப்புனாங்க இல்லையா ஈரான் தரப்பில். இஸ்ரேல் கொஞ்சம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. 50லேருந்து 60 பேர் பக்கம் காயமடைந்திருப்பதாகவும் ஒரு சிலர் உயிருக்கு போராடி இருப்பதாகவும் இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்தி விட்டார்கள். இதற்கான பதிலடிகளை நாங்கள் ஐநாவிடம் முறையிட மாட்டோம், முறையிட வேண்டிய இடத்தில் முறையிடுகிறோம் என்று அடுத்த ரொம்ப வெறித்தனமாக போயிருக்காங்க. அதனால் அங்கே தாக்குதல்கள் கடுமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி செய்திகள் வந்த வண்ணமாக இருக்குது. அதை தாண்டி இன்றைய நாள் கடுமையான வார்த்தை மோதல்கள், தாக்குதல்கள், அரபு நாடுகள் மீது தாக்குதல், இந்த பக்கம் தாக்குதல் சற்று அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் ஆயிடுச்சு. ஆயுதங்கள் குறைந்திருக்கும், கொஞ்சம் யுத்தத்தோட தாக்கம் குறைஞ்சிருக்குமானா குறையவே இல்லை. ரொம்ப ஆக்ரோஷமாயிடுச்சு. பெரிய அளவுக்கான உச்சபட்ச ஒரு போராக மாறிவிட்டது இப்போ இருக்கக்கூடிய நிலவரங்கள். அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்து விடலாம். வாங்க நண்பர்களே, ஈரானுக்கு கிளம்புவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முந்தைய பதிவோட தொடக்கமாகவே எடுத்துக்கிறேன் நான். முந்தைய பதிவில் 2 விளக்கங்களுக்கு பதில் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒன்று, நெதன்யாகு அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, ஊடகங்கள் பல விதமாக சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு நான் இமேஜ் மட்டும் தான் போட்டிருந்தேன், வீடியோ பதிவை போடல. மறுபடியும் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கான வீடியோ பதிவு அவர், இந்த கிங்டம் முழுமையாக மாறப்போகிறது, இனி மெஸ்ஸையானுடைய உலகம் படைக்கப் போகிறோம், அவ்வளோதான், ஈரானுடைய சாம்ராஜ்யத்தை அழைக்க போகிறோம், அதற்காக தான் கடவுள் எங்களை படைக்கப்பட்டிருக்கிறார்ன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அதில் பேசியிருந்தார். பட் நம்மளுக்கு தேவையான கண்டென்ட்டும் முன்பே பேசிட்டேன் நான். பட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரானுடைய ஆதரவாளர்கள், ஆதரவு தரப்புறக்கூடிய ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் இது அவர் இல்லை, ஏஐ வீடியோவை போட்டு விட்டாங்க, அவர் மேலே இன்னும் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்றாங்க. பட் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது ஏஐ வீடியோ மாதிரி தெரியல. பட் அவங்க அப்படி தான், அவங்க ஒரு சிலருக்கு அப்படி தான் தெரியும், வேறு வழி இல்லை. ஏன்னா இதே மாதிரி தான் புடின் அவர்களையும் ஒவ்வொரு காது இந்த பக்கம் பேசும்போது ஆடுது, பேசும்போது வாய் மேலைங்களையும் போகுது, மூக்கு ஆடுது, அப்படி இப்படி நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே தான் இருந்தது. அதனால் இது நான் அந்த மாதிரி விமர்சன ரீதியாக பார்க்குறேன். பட் ஏஐ வீடியோ இல்லை. சரி, இவங்க தரப்பில் இருந்து குறிப்பாக சிபிசி போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முஸ்தபா அவர்கள் நேற்று சப்போஸ் மக்கள் மத்தியில் தோன்றியிருந்தார்னா அந்த விளக்கங்கள் போக்கி இருக்கும். பட் ஆனால் அவர் இப்போ கோமாவில் தாங்கிறாரு. அவர் பேசக்கூடிய மனநிலையிலையோ, அவர் உயிருக்கு போராட நிலையிலையோ கோமா சுச்சுவேஷன் தாங்கிறாரு. அவர் பேரில் வேறு யாரோ ஒருத்தர் ட்விட்டர் ஹேண்டில் பண்ணிவிட்டு இது வெளியிட்டுருக்குறாங்க அப்படின்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க. ஒன்று அதை இவங்க போக்கணும் அப்படின்னா, ஒன்று அவருடைய புகைப்படங்களாவோ இல்லை ஒரு வீடியோ பதிவாகவே இன்னும் பட் அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இருப்பிடங்கள் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க. பட் இருப்பிடங்கள் தெரியலனாலும் அவரோட வீடியோ பதிவை வெளியிடலாம். ஏன்னா இது நாளைக்கு பெரிய அளவுக்கு பரவுமா அப்படின்றது இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். அப்போ இவங்க அவங்க மீது ஏவறாங்க, அவங்க இவங்க மீது ஏவறாங்க. அப்போ இவங்க ஒன்றும் இல்லை, ஏஐ வீடியோவாவது எடுத்து விடுங்க. அடுத்த உச்சபட்ச தலைவர் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு ஃபோட்டோ கூட வெளியிடாமல், எதுவுமே வெளியிடாமல் ஒரு கார்ட்போர்டு மட்டும் ஒரு பொம்மையை வச்சு அந்த பொம்மை மேலே ஃபோட்டோ ஒட்டி அதுக்கு மாலை போட்டு இவர் தான் அடுத்த கட்ட தலைவர் அப்படின்னும்போது, அது நிறைய ஊடகங்களுக்கு இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ட்விட்டர் ஃபுல்லாக ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு என்பதும் ஒரு கூடுதல் தகவல். இருந்தாலும் தனது மிரட்டல் மூலியமாக கவனத்தை தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார் என்றால் ஈர்த்திருக்கிறார். இன்று கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, போரில் உயிர் நீர்த்த ஒவ்வொருத்தருக்காகவும் அமெரிக்காவை கண்டிப்பாக பழி வாங்குவோம், அமைதியை நிலைநாட்டுவதற்காக தான் அமெரிக்கா கூறுவது முற்றிலும் போய், எதிரிகளே அடித்தே தீர்வோம், வீழ்த்தியே தீர்வோம் அப்படின்னு அவர் சொல்லலை. எக்ஸ்தலத்தில் தனது பதிவை போட்டிருக்கிறார் அப்படின்றத ஒரு கூடுதல் பதிவாக சொல்ல முடியும். ஈரான் தனது 43வது அலையில் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அவங்க கிளைம் பண்ண மாதிரியே எந்த பகுதினா நார்த் சைடுன்றாங்க, ஜார்ஜீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜார்ஜீர் பகுதியில் நிறைய பதிவுகள் அங்கேருந்து வந்த வண்ணம் இருக்கிறது. என்று அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதலில் ஃபஸ்ட்டு 20 பேர் காயமடைந்ததாக சொன்னாங்க, அப்புறம் 30 பேர்னாங்க, அப்புறம் ஒரு பெரிய டீமே வந்துருச்சு.
50 பேர் பக்கம்ன்றாங்க. அதில் ஒரு 3-4 பேர் வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறதா இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க. பட் இதுவரை யாரும் இறக்கவில்லை அப்படின்ற ஒரு தகவல் வந்து இருக்கிறது. வீடியோ வந்த வண்ணமாக இருக்கிறது. அப்போ பெரிய பாதிப்புகள். அதோடு சேர்ந்து ஹெஸ்புல்லாவும் சேர்த்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. ஹெஸ்புல்லாவும் தனது தாக்குதல்களை பெரிய அளவுக்கு இஸ்ரேலுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம. ஸோ அனுப்பின 2 மிசைல்ஸ் அப்படின்னாலும் இப்போ நேருக்கு நேராக வந்து சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஈரான் தரப்பில் தனது 43வது அலையில். 44வது அலையில் சக்ஸஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். அதே போல் முந்தைய பதிவில் ஈராக்கில் இருக்கக்கூடிய அங்கே ஃப்ரான்ஸினுடைய நிலைகள் மீது தாக்கல் நிகழ்த்தினாங்க இல்லையா, அங்கே ஒரு ஹெலிகாப்டர் இருந்தது, பக்கத்தில் தாக்கல் நிகழ்த்தினாங்கன்னு சொன்னோம் இல்லையா. மொத்தம் 6 பேரில் மேக்ரான் அவர்கள், ஃப்ரான்ஸோட அதிபர் மேக்ரான் அவர்கள், எங்களோட சீஃப் வாரண்ட் ஆஃப் ஆஃபீஸர் ஹர்னத் ஃபரியோன் அவர்கள் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் இன்னும் 6 பேர் வந்து காயமடைந்திருக்காங்க. அவங்க குடும்பம் சார்பாக நான் 4 அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் 2025 அந்த இடத்துல நாங்கள் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கோம் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்காக. கண்டிப்பாக இதற்கான பதிலடிகள் நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பட் அவர் களத்தில் இறங்குறாரா, இது மாதிரி கண்டனங்கள் மட்டும் தெரிவிக்கிறாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. துருக்கியினுடைய அமெரிக்க நிலைகள் மீது தாக்கல் நடத்தினாங்களேன்னா துருக்கி வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க. அதை சுட்டு வீழ்த்திட்டாங்க, ஆலோசனையில் இருக்காங்க. அதுக்கான அறிக்கைகள் மாலை 4 மணி பக்கம் சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எரடகன் அவர்கள் டென்ஷனாக பேசுகிறாரா, ரொம்ப கூலாக பேசுகிறாரா, இலே ஈரான் என்ன நினச்சிட்ருக்கேன்னு பேசுகிறாரான்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவல். இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான தகவல். முந்தைய பதிவோட விளக்கங்களுக்கான ஒரு தெளிவான உங்களுக்கு ஒரு டீட்டெயில் கிடைச்சிருக்கும். அதாவது முந்தைய பதிவு யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்களோ அவங்களுக்கான விளக்கங்கள். இப்போ அடுத்து ஈரான் தரப்பில் வந்து என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் எங்களுடைய எனர்ஜி சிஸ்டத்தை அடிச்சிங்கன்னா உங்களுடைய என்டையர் எனர்ஜி சிஸ்டம், நாங்கள் உங்களை மட்டும் அடிக்க மாட்டோம், உங்கள் கூட இருக்கிற நல்ல கைகள் இருக்காங்க பார்த்தியா அரபு நாடுகள், அவங்களையும் அடிப்புன்றாங்க. அவங்களோட எனர்ஜி சிஸ்டத்தையும் சேர்த்து அடிப்போம். மிடில் ஈஸ்டுடைய ஒரு ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கான்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க நினைப்பாங்க, இல்லை நாங்கள் அந்த இடத்த கொடுத்ததை தவிர நாங்கள் ஏதாவது உங்களை தாக்கல் நிகழ்த்தினோமா? எதுவுமே அடிக்கலை. என்ன வரைக்கும் குத்துனது நண்பனாக இருந்தாலும் நாபாடு அமைதியாக இருக்கும்ல. ஏன்பா என்னை அடிக்கிறவங்க மனசுக்குள்ளே வந்து தோன்றிருக்கும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தினந்தோறும் தாக்கல் நிகழ்த்திட்டு தான் இருக்காங்க. இன்னொன்று சொல்லிட்டாங்க, இனி எரிசக்தி நிலையங்கள் எங்கேயுமே இருக்காது, ஒரே ஒரு கட்டமைப்பு கூட விட மாட்டோம், அரபு நாடுகள் எல்லாத்தையும் தூள் ஆக்குவோம், இது எங்களோட இறுதி எச்சரிக்கை. இனி எங்கள் மீது நீங்கள் தொடுக்காமல் ஏதாவது தாக்கல் நிகழ்த்தினீர்கள் என்றால் தாக்குதலை முடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனது 44வது அலையை துவங்கினாங்க. இதில் ஒரு குறிப்பு, இஸ்ரேல் இப்போ ஒரு வேவ் அனுப்புனாங்கல்ல, அந்த வேவ் வந்து நாங்கள் இதுவரை இல்லாத நீங்கள் ஒரு அட்டாக்கை பார்க்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மேபி பேங்கிங் சிஸ்டத்தை அடிக்கிறாங்களா இல்லை என்ன நடத்த போகிறாங்கன்ற நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதில் நம்ம எல்லா ஆங்கிள்லையும் பார்த்தோம்னா இப்போ ஈரான் வந்து கோவம் வந்து யார் அடிக்கிறாங்க, அரபு நாடுகள் தான் அடிக்கிறாங்க. இதை கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கெல்லாம் ஒரு லாஸும் கிடையாதுல்ல, அவங்களுக்கு கெயின் தான். அரபு நாடுகளை அடிக்கிறதுனால யாருக்கு லாஸ்னால் இவங்களுக்கு தான் லாஸு. அவங்க தான் சொல்லிட்டாங்களே, எண்ணெய் விலை ஏற அண்ணனுக்கு கும்பு தான் ஹாப்பின்ற மாதிரி எனக்கு ஹாப்பி தான், எங்கள் நாடுக்கு வருமானம் தான். பட் இருந்தாலும் இந்த வார் நிற்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் அப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன்றது வெளிப்படையாக சொல்லிட்டாரு. தொடர்ந்து அரபு நாடுகள் ஒரு சாம்ராஜ்யமாக திகழ்ந்துட்டு இருந்தாங்க, எண்ணெய் வளங்களை வைத்து கொண்டு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக திகழ்ந்துட்டு இருந்தாங்க. அமெரிக்காவுக்கு போட்டியாக சவுதி அரேபியா எங்கெல்லாம் பெரிய டஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க அடிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தாண்டி அரபு நாடுகள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு காலில் கூட யூஏ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 ட்ரோன் வந்தது, அது சுட்டு வீழ்த்திட்டோம், அதனோட டெப்ரீஸ் வந்து 2 பொதுமக்கள் மீது வந்து விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அது என்னது ஜுமைரா பீச் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ஏரியாவில் விழுந்ததில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்றாங்க. ஆனால் அவங்க யூஏயில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, யார், ஈரான் தரப்பில். அப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று. அப்புறம் துபாயில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஒன்று, அந்த ஹோட்டல் மீது வந்து தாக்கல் நிகழ்த்தியிருந்த பதிவுகள் வந்து வந்திருக்கு. மேபி அதுவுமே ஃபினான்ஷியல் சிஸ்டம் மாதிரி வந்து சொல்கிறாங்க. பார்க்கலாம், முழுமையான பதிவுகள் அடுத்து நான் சொல்கிறேன். நான் சவுதி அரேபியா மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இதுவரை 8 ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. காலையில் ஒரு 12 ட்ரோன் பக்கம் வந்ததாக சொல்கிறாங்க. இப்போ ஒரு 8 ட்ரோன் பக்கம் நாங்கள் சுட்டு வீழ்த்திறதா சொல்கிறாங்க. அங்கே இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஈராக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு போர் விமானத்தையே நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அதை டெத்தை பற்றி எதுவுமே சொல்லலை. பட் நாங்கள் ஒரு போர் விமானத்தையே சுட்டு வீழ்த்திருக்கோன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் காலையில் அந்த ரீஃபியூல் டேங்கர் 135 இருந்தது இல்லையா, அதை சுட்டு வீழ்த்தினாங்க. அது இவங்க சுட்டு வீழ்த்தன்னு தான் கிளைம் பண்ணுறாங்க, அமெரிக்கா இல்லைன்றாங்க. இன்னும் அந்த விமானியை தேடிட்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு
அமெரிக்கா தரப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அப்புறம் ஓமனில் நேரடியாகவே 2 மக்கள் இறந்து போனதாக சோஹர் ப்ராவினன்ஸில் பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டு 2 மக்கள் இறந்து போனதாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதற்றமும் இவங்க பதிலுக்கு அங்கே ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான நிலவரங்கள், ஈராக்கில் இருக்கக்கூடிய லனாஸ் ரிஃபைனரி மீது ஒரு ட்ரோன் அட்டாக் நிகழ்த்தியிருக்காங்க. அந்த எண்ணெய் கிணறுகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அடக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இப்போ லெபனான் மீது தனது முழு கோபத்தையும் தீர்த்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல். கடுமையான தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல்களை பார்த்து கத்தார் வந்து தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் நீங்கள் பண்ணுறது சரியில்லை, சதன் லெபனான் பகுதியில் யாரை கேட்டு நீங்கள் முன்னேறீங்க, இதுக்கு எனது கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கத்தார் தரப்பில் இருந்து. ஆனால் இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தாக்குதல் எல்லாமே பெரும்பாலும் இப்போ லெபனான் அரசாங்கத்துக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நாங்கள் அடிக்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெகுண்டு எழுந்து ஒன்றும் புரட்சியாக மாறி ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக மாறணும், இல்லை ஆளுகின்ற அரசாங்கமே நம்ம இதுக்கு மேலே தாங்க மாட்டோம்னு சொல்லி எதிராக நடவடிக்கைகள் எடுக்கணும், அதற்காக நாங்கள் அந்த தாக்குதல் நிகழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அந்த பதிவுகளோடு பார்க்க முடியுது. பெய்ரூட்டை தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறது. அங்கே எப்படி ஈரானுக்குள்ள தெஹ்ரானை குறி வைக்கிறாங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து பெய்ரூட்டை வந்து தொடர்ந்து குறி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த சதன் லெபனான் சொல்லுவாங்க, அந்த பகுதியை இணைக்கக்கூடிய ஜராரி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய ஆறு இருக்குது, இந்த பக்கம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜை அட்டாக் பண்ணி தூக்கிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க இஸ்ரேல்னா, இது ஹெஸ்புல்லா வந்து தொடர்ந்து இங்கே உள்ள நிலைகளில் வந்து தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு பிரிட்ஜெல்லாம் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஹெஸ்புல்லா இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்க போகிறோம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ள நுழைவதற்கான பெரும் முயற்சி, அதிகமான இராணுவ டேங்குகள் அந்த எல்லையில் குவிந்து கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். லெபனான் மீது இதுவரை இல்லாத வேவாக அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல வார்னிங் கொடுக்குறாங்க, ஒரு சில இடத்துல வார்னிங் கொடுக்கல. தொடர்ந்து மக்கள் வெளியேறிய வண்ணமாக இருக்கிறார்கள். இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள். ஐநாவில் ஈரான் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை தற்காத்து கொள்வதற்காக சர்வதேச சட்டப்படி எங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதுதான் நாங்கள் வந்து மேற்கொள்கிறோம். மற்றபடி எங்களுடைய தவறுலாம் யாராலும் சொல்ல முடியாது. எங்கள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க, ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு பிராந்தியத்தில் அமைதியற்ற சூழ்நிலை நிலவும் போது நாங்கள் என்ன எடுக்க முடியுமோ அதை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோன்ற ஒரு பகிரங்க அறிவிப்புமே வந்து ஐநாவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஐநாவில் தொடர்ந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை ஏன் தடுத்து நிறுத்துறீன்னு கேட்கப்பட்டதுக்கு நாங்கள் தடுக்கலையே, நாங்கள் தற்காப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கோம், பட் நாங்கள் தடுக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் சொல்லப்படுகிறேன். நான் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் தொடர்ந்து எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அன்றைக்கி திட்டவட்டமாக மறுத்துட்டாங்க. ஏன் திடீர்னு இப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, உள்ள எங்களுக்கு ஒர்க் இருக்குது, நாங்கள் இப்போது நிலைமைக்கு அவங்களுடைய இலக்குகளை அளிப்பதற்காக, அவங்களுடைய முக்கிய நிலைகளை அளிப்பதற்காக தொடர்ந்து நாங்கள் பிஸியாக இருக்கோம். இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் நாங்கள் அவங்களா வீழ்கிற வரைக்கும் நாங்கள் அடிச்சுட்டே இருப்போம், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க ரஷ்யான்ற பாருங்க, ஃப்ரான்ஸ் வந்து எந்த அளவுக்கு உதவி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் இன்றைக்கி இந்தியா வந்து 30க்கும் மேற்பட்ட இந்திய கப்பல்கள் இன்னுமே காத்துட்ருக்காங்க. ஏதாவது ஈரான் தரப்பில் ஏதாவது ஒத்துழைப்பு கொடுப்பாங்களான்ற மாதிரி. பட் ஈரான் இன்ன வரைக்கும் எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கல, ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. அதனால் இனிமேல் நம்ம கப்பல் அங்கேயே தான் இருக்குன்னு இருக்காங்க. அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர், நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீஃபா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ரத்த ஆரோடும் ஈரானுக்கு சொந்தமான தீவுகளில் மீது போர் தொடுத்தால் பாரசீகா வளைகுடாவில் ரத்த ஆறு ஓடும்ன்றார். அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பற்றிட்டு ரத்தம் ஆயிருன்றார். முடிச்சிடும் அமெரிக்கா உங்கள் கதையை, தேவையா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார். அலி லர்ஜானி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ட்ரம்ப்பை பார்த்து ஏதோ 4 தாக்கல் நடத்திட்டு வெற்றின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டா வெற்றியா? வெற்றி என்பது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏதோ 4 ட்விட்டை போட்டால் தாக்கல் நடத்திட்டு வெற்றி ஆகிடுமா? களத்தில் வந்து ரொம்ப மிஸ்கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் தொடர்ந்து இந்த பதற்றம் நிலவிட்டே இருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு அப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, மொத்தம் அவங்க 71 கோடி பேரல் எண்ணெய் வந்து சேமிக்க முடியும். ஆனால் அவங்கக்கிட்ட 41 கோடி பேரல் தான் இருக்குது. இடையில் அவங்க ஃபுல்லாக சேமிச்சு வைக்கல. அவங்க அந்த 41 கோடி பேரல்லையே வந்து 17.2 கோடி பேரலை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல வந்து ரஷ்யா வந்து ஆண்டவா நான் என்ன பண்ணுவேன் குமுதா ஆப்பின்ற மாதிரி வந்து அது போடலேன்னு சொல்லிட்டு ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்காங்க.
இன்றைக்கி உலக சந்தையே ஆட்டம் கண்டுட்டு இருக்கும்போது ரஷ்யா சந்தை மட்டும் ஜிகு ஜிகுன்னு இருக்குது அந்த அளவுக்கு. ஏன்னா ரஷ்யா மீது இருக்கக்கூடிய தடைகளை 30 நாளைக்கு எல்லா நாடுகளும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ மனசை விட்டு போய் கேளுங்க, வாங்குங்க. அதே மாதிரி இதற்கு முன்பு அவங்களுடைய கப்பல்கள்லாம் எங்கெங்கே நீங்கள் நிறுத்தி வச்சு பிடிச்சி வச்சுட்டு இருந்தீங்களோ அதை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு சில கப்பல் எண்ணெயோட அந்தந்த ஹார்பரில் பிடிச்சிட்டிங்கன்னா அதை இறக்கிக்கோங்க, அமௌண்ட்டை கொடுத்துருங்க, மறுபடியும் அந்த கப்பலை சீக்கிரமாக அனுப்பிட்டு இந்த 30 நாளில் உங்களால் எந்த அளவுக்கு ஆயில் வாங்க முடியுமோ வாங்குங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல யாரும் வந்து நாங்கள் வாங்கணும் வாங்கக்கூடாது நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவங்க உலக நாட்டாமல் இதுவரை தடை விதிச்சிட்டு இருந்தாங்க. பெரும்பாலான நாடுகள் வாங்காமல் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஒட்டு மொத்தமாக தடைகளை நீக்கிட்டாங்க. வெளிப்படையாகவே வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரஷ்யாக்கிட்ட ஈரான் சமாளிச்சுடுவாங்க, அதனால் அவங்க டீல் பண்ணி உங்கள் அந்த நாட்டுக்கு வாங்கிக்கோங்கன்னு நேரடியாகவே சொல்லிட்டாங்க. இந்த ரிலீஸ்னால், இந்த ஒரு அறிவிப்புனால் குரூட் ஆயிலோட விலை வந்து குறையுமா அப்படின்னா இப்போ கூட $92 இருக்குது. அதாவது ஒரு குரூட் ஆயிலோட விலை பேரலுக்கு $92 பக்கம் இருக்குது. பார்க்கலாம். இதனால் தற்கால அனுமதி தான், நாங்கள் 30 நாளைக்கு தான் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ரஷ்யாவுடைய மார்க்கெட் வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. இப்போ ஐரோப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிப்படையாகவே நாங்கள் வந்து வாங்க மாட்டோம், நாங்கள் வந்து கண்டிப்பாக ரஷ்யா கிட்ட வாங்க மாட்டோன்னுவாங்க. பட் நார்வே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரஷ்யா கிட்ட வாங்கி அவங்க ஐரோப்பாவுக்கு இறக்குமதி பண்ணுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா நார்வே தான் பெரும்பாலும் இவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. யார்? ஐரோப்பாவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ தேவைகள் அதிகமாகிடுச்சு. ஏன்னா அவங்க சவுதி, கத்தார் இங்கேயும் கொஞ்சம் ஒரு 30% மேலே பக்கம் வாங்கிட்டு இருந்தாங்க. அது நின்று போச்சு. 2 நாடுகள் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று வந்து நார்வே. அமெரிக்கா ஏற்கனவே அவங்களோட தேவையை அதிகமாக இருக்கிறனால அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக அங்கே போயிட்டு ரஷ்யா கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு ஐரோப்பா இப்போ வாங்கி என்கிட்ட வாங்கவா அப்படின்னு கொடுப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். பெரிய வித்தியாசம். இவங்க கொஞ்சம் வெக்கப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க யாரும் ஐரோப்பா தரப்பில். ஏன்னா அவங்க ஏற்கனவே பல தடைகளை விதிச்சதுனால, நாங்கள் நேற்று கூட சொல்லியிருந்தாங்க, நாங்கள் தடைகளை விதிக்க மறுக்கிறோன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதனால் மேபி அமெரிக்கா வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எது எப்படியோ அவங்க குஷி மூடில் இருக்கிறாங்க. யார்? ரஷ்யா தரப்பில் மறுபடியும் அவங்க என்னெல்லாம் கட்டி எழுப்பி பொருளாதாரத்தை அழிக்கணும்னு நினச்சாங்களோ அதை மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறாங்க. இன்னொரு குறிப்பு சொல்லிடுறேன். அடுத்து மக்களுக்கு உர தட்டுப்பாடு வருது. நம்ம கூட இன்றைக்கி சீனா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கோம். சீனாவும் கிட்டத்தட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்க அதையும் நீக்க போகிறாங்க அமெரிக்கா தரப்புலேருந்து. ஏன்னா உர தட்டுப்பாடு அதை விட மோசமாக போகுது. அம்மோனியா வந்து அதையும் ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இனி ஒவ்வொரு தடைகளாக நீக்கிடுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிறாங்களா இல்லை அப்படியே கொண்டு போகிறாங்களான்றது பார்க்க முடியுது நம்ம. நியூயார்க் டைம்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, டோட்டலாக ரஷ்யான்ற பாருங்கள், ஈரான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்று விட்டார்கள் அவங்க. இந்த யுத்தத்தில் வந்து அமெரிக்கா மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனம். ஏன்னா வெற்றின்னு அவங்கக்கிட்ட போய் சீஸ்ஃபயருக்கு கெஞ்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நியூயார்க் டைம்ஸ் சொன்ன உடனே அந்த பத்திரிக்கையோட செய்தியை சுட்டி காட்டி தன்னை எக்ஸலத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் டெரரிஸ்ட் ரீஜியனை, தீவிரவாத ரீஜியனை ஈரானை முழுமையாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். அவங்க மிலிட்ரியாக இல்லை எக்கனாமிக்காக எல்லாத்தையும் நாங்கள் முழுமையாக முடிச்சிட்டோம். நாங்கள் வேறு என்னென்ன முடியுமோ இன்கரெக்டாக வந்து தவறான ஒரு செய்தியை வந்து நாங்கள் எதுவும் வின் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய நேவி கான், ஏர்ஃபோர்ஸ் வந்து இதுக்கப்புறம் கிடையாது. அவங்ககிட்ட மிசைல்ஸ் கிடையாது, எல்லாமே கிடையாது. பெரும்பாலும் எந்த அளவுக்கு அவங்கள தூக்க முடியுமோ தூக்கிட்டோம் நாங்கள். இன்னும் 47 வருடங்களாக அப்பாவி மக்களை கொன்று குவித்த ஒரு தீவிர நாட்டினுடைய தலைவனை நான் கொன்று குவித்ததில் நான் பெருமை அடைகிறேன். ஏன்னா 47 வருடங்களாக கொன்று குவித்த ஒரு அதிபர், அப்படி ஒரு சர்வதிகாரி நான் கொன்னதில் எனக்கு பெருமையாக தான் இருக்குது. ஆனால் நியூயார்க் டைம்ஸ் கதையை எழுதுறதுக்குலாம் எங்கே வைத்திராத. வெற்றி மாபெரும் வெற்றி. நான் கேட்க கொடுத்தே ஆவன், நீ சாப்பிட்டு தான் ஆகணும். சும்மா அந்த கட்டுக்கதைகள்லாம் வந்து என்கிட்ட எழுதிட்டு இருக்காதீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. கூடுதல் தகவல். ஈரானுக்குள்ளார மற்றொரு பிரச்சனை என்னென்னா, எத்தனை நாள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சுட்டு இருந்தவங்க நேற்று இருந்து இஸ்ரேல் சின்ன செக் போஸ்ட்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இடையில் செக் போஸ்ட்லாம் வைப்பாங்கள்ல, அந்த இடத்துல ஒரு 3 வெஹிக்கிள் 4 வெஹிக்கிள்லாம் நின்று செக் பண்ணக்கூடிய அவங்களோட காவல்துறையுடைய வாகனங்கள் மீது இண்டிவிஜுவலாக ட்ரோன் அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லெபனான் மீது. அது இன்னும் காவல்துறை மத்தியில் மேலும் கலக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ நாட்டுக்குள்ளே என்ன ஆகுன்னா, ஒரு ஃப்ரீய உணர்வு வைப்பாங்க. அவங்கள எங்கேயாவது தடுத்து ஏதாவது பண்ணாங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளே இந்த ஏரியாவெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக மெயில் சமூக வலைத்தளங்களே பரவுது. ஏன்னா இன்றைக்கி காலைல கூட ஒரு வீடியோ பார்த்தேன். வெளியிலேருந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாலத்தை கடியில் போயிட்டு நின்றுருந்தாங்க அந்த பெசிட்னு சொல்லிட்டு அந்த காவல்துறை.
இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாலத்தோடு சேர்த்து அட்டாக் பண்ணிட்டாங்க இன்றைக்கி காலையில். ஸோ அந்த மாதிரி பதிவுகளை வைத்தும் அவங்க லொக்கேஷனை வச்சு தாக்கல் நடத்திட்டு இருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் அங்கே அமெரிக்காவில் ஒரு நினைவிடம் ஒன்று இருக்குது. யாருது? இஸ்ரேலினுடைய ஒரு நினைவிடம் ஒன்று இருக்குது, மிச்லின் சியாங்காங்னு சொல்லிட்டு. அந்த பகுதியில் திடீர்னு ஒரு மர்ம நபர் வேகமாக கொண்டு போய் காரை இடிச்சுட்டு தங்கட்ட கூட துப்பாக்கி எடுத்து கண்மூடித்தனமாக சுட ஆரம்பிக்கிறான். உடனே காவல்துறையும் எல்லாம் ஒட்டுமொத்த நபர்களும் சுற்றி வளைத்து அவனை வந்து பிடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவனை சுட்டு தான் பிடிச்சாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் அவன் அப்படின்னா 2011 லெபனான்லேருந்து வந்தவன். லெபனான்லேருந்து வந்துட்டு 2016 எங்கள் அமெரிக்காவுடைய சிட்டிசன் வாங்கியிருக்காங்க ஒபாமா காலத்தில். இன்றைக்கி ஈரானுக்கு எதிரான உடனே இன்றைக்கி எதிர்த்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. இனி இந்த மாதிரி பழைய நபர்களும் தோண்டி எடுக்கப்படுமான்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்குறாங்க. அதாவது இவங்கெல்லாம் ஈரானுடைய ஸ்லீப்பர் செல்லாக இருக்குமா அப்படின்ற கோணத்துலையும் பார்க்குறாங்க. ஏன்னா இனி அடுத்த கட்டம் நாங்கள் விசா ப்ராசஸ் மாதிரி பார்க்குறோம்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போதோ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.